இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. दृष्ट्वा शत्रुहंतारं महर्षीणां सुखावहं बभूव दृष्टा वैदेही भर्तारं परिषस्वजे. இந்த ஸ்லோகம் ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் 30வது சர்க்கத்தின் கடைசியில் உள்ளது. ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை தன் திருவாக்கை காப்பாற்றினான் ராமன். தீயவர்களான அரக்கர்களை அழித்து ரிஷிகளுடைய வாழ்வுக்கே வழிகாட்டினான். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மகனோ மகளோ இருந்தால் அவர்களை காப்பதில் பெரும் ஈடுபாடு ஊக்கம் தாய்க்குத்தான் அதிகமாக இருக்கும். பின்னால் தான் தந்தை முயற்சிப்பார். தந்தை தன் மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தாலும் அது கண்டு முதலில் இன்பப்படுபவள் மகிழ்பவள் தாய். ராமனே தந்தை, சீதையே நமக்கெல்லாம் தாய். ரிஷிகள் அனைவருக்கும் அவர்கள்தான் பெற்றோர். தன் குழந்தைகளான ரிஷிகளை ராமன் ரட்சித்து விட்டான். இது கண்ட சீதைக்கு பேருவகை. ராமனையே அணைத்து கொண்டாள். ராமனின் திருமேனி முழுவதும் பட்டிருந்த ரணம் காயங்களெல்லாம் ஆறிப்போயின. ரசிகர்கள் கூறுகிறார்கள், இந்த ரகசியம் ருக்மிணிக்கு தெரியாமல் போயிற்றே. கண்ணன் அர்ஜுனனுடைய தேரின் ஓட்டியாக இருந்து பெருத்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். பீஷ்மர் விடுத்த அம்புகள் அத்தனையும் அர்ஜுனனின் பேர் படவில்லை. கண்ணன் தன் திருமேனியில் தான் பெற்றுக்கொண்டான். அவன் திருமுகம் முழுவதும் அம்பு கண்களால் பொழிந்து காணப்பட்டது. அதே திருக்கோலத்தில் இன்று திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாள் உற்சவரை தரிசித்துக் கொள்கிறோம். அவருடைய திருமுகம் முழுவதும் பீஷ்மருடைய அம்பு பட்டு ஆங்காங்கு வடுக்கள் மயமாக இருக்கும். ருக்மிணி தேவிக்கு சீதையின் ரகசியம் தெரிந்திருந்தால் மகாபாரத யுத்த களத்துக்கு வந்து கண்ணனை அணைத்துக் கொண்டு அவர் திருமேனி காயங்களையெல்லாம் ஆற்றி இருக்கலாம். ஆனால் அவள் செய்யவில்லை. சீதைக்கு தெரிந்த சூஷ்மம் ருக்மிணிக்கு தெரியாமல் போய்த்தா? தெரிந்திருக்கும். அப்படி ஒரு வேளை அவள் அணைத்துக் கொண்டிருந்தால் இன்று திருவல்லிக்கேணியில் பார்த்த சாரதியை நம்மால் இந்த அழகான திருக்கோலத்தில் வணங்க முடியாது. அதோடு மட்டுமில்லாமல் தன் அடியவனுக்காக முகத்தில் அம்பேற்கவும் தயங்க மாட்டோம் என்கிற உயர்ந்த பண்பை பகவான் உணர்த்தி கொண்டிருக்கிறாரே, அந்த உண்மையும் புரியாமல் போயிருக்கும். அதனால் தானோ என்னமோ ருக்மிணி தேவி மகாபாரத குருக்ஷேத்திர பூமிக்கு வராமலே இருந்து விட்டாள். சீதையும் ராமனும் அனைத்த காட்சி அனைவரும் ஆதரித்து வணங்கும் திருக்கோலம். இனி 31வது சர்க்கத்துக்கு செல்லுகிறோம். இந்த சர்க்கத்தை ஆச்சரியமான ஒரு திருக்கோயில், திருப்பணி நடந்து கொண்டிருக்கும் கோயில், நம் அனைவருடைய ஆதரவும் தேவைப்படும் கோயில். இத்திருக்கோயில் ராம சத்சங்கம் என்னும் முற்காலத்தில் பேரிருந்தது. சென்னை திருவள்ளூர் இரயில் மார்க்கத்தில் அண்ணனூர் புகைவண்டி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வூர் உள்ளது. இந்த ஊர் சிவசக்தி நகர் என்று சொல்லப்படுகிறது. அம்பத்தூர் ஆவடி நெடுஞ்சாலையிலிருந்து உள்நோக்கி 1 கிலோமீட்டர் தூரம் சென்றால் இவ்வூர் வரும். இங்கே ராமனின் திருக்கோயில் ஆச்சரியமாக விளங்குகிறது. சுற்றுப்புறத்தை எல்லாம் தரிசித்துக் கொண்டு கோயிலுக்கு முன்னே வருகிறோம். சில காலத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில்.
இங்கிருக்கும் ராம பக்தர்கள் சேர்த்து ராம சத்சங்கம். சத்சங்கம் என்னால் ராமனின் குணங்கள், ராமனுடைய கீர்த்தனங்கள், சீதாராமர்களை பத்தின பஜனை, இதை பண்ணும் ஆச்சரியமான ஒரு பஜனை கூடம் சத்சங்கம். அப்படித்தான் முதலில் ஏற்பட்டது. அப்புறம் உள்ளூர் வாசிகளுடைய ஆதரவால் ராம பக்தர்கள் சேர்த்து இந்த திருக்கோயிலை எழுப்பியுள்ளார்கள். உள்ளே நுழைந்தவுடன் கருடனை தரிசிக்கிறோம். மின்னகுப்பு திருக்கோலத்தில் கைகளை கூப்பிக் கொண்டு பறக்க தயாராக உள்ளார். அருகே ஆஞ்சநேயரும் எழுந்துள்ளி உள்ளார். இவருக்கோர் சன்னதி, அவருக்கோர் சன்னதி. ஆஞ்சநேயர் தன் ஓர் காலை குத்திட்டு மற்றொரு காலை மண்டியிட்டு அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். இதோ கவச்சம் இல்லாமல் ஆஞ்சநேய சுவாமியை தரிசித்துக் கொள்கிறோம். திண்ணன்றிருக்கும் திருக்கோலம். கைங்கரியத்துக்குன்னேதான் நம்முடைய உடல் உள்ளது. பெருமானுடைய தொண்டுக்காக நம் உடலையோ ஆத்மாவையோ மனதையோ செல்வத்தையோ அனைத்தையும் சமர்ப்பிக்க வேணும் என்கிற உறுதியோடு இருக்கும் ஆஞ்சநேயர். இதோ அவரை கவச்சத்தோடும் தரிசித்துக் கொள்கிறோம். ஆஞ்சநேய கவச்சம்னு சொல்லுகிறார்கள். நமக்கே கவச்சம் வேணும். ஆஞ்சநேயருடைய கட்டாட்சம்தான் நமக்கு ஒரு கவச்சத்தை போல இருக்கும். இந்த சம்சாரத்தில் பெரும் போராட்டம். எத்தனையோ காமம், குரோதம், லோபம், மோகம், எத்தனை. இது இத்தனை ஒன்றும் ஆஞ்சநேய சுவாமிக்கு கிடையாது. அப்ப அவரை நாம சேவிக்க சேவிக்க நமக்கே ஒரு கவச்சமாக சுவாமி விளங்குகிறார். இன்று கருடனையும் ஆஞ்சநேயரையும் அவரை என் கவச திருக்கோலத்திலும் சேர்ந்து சேவித்துக் கொண்டோம். மேற்கொண்டு சன்னிதானத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் 31வது சர்க்கம். 14,000 அரக்கர்களும் மடிந்தார்கள். ஒருத்தனே ஒருத்தன் தப்பித்தான். அகம்பனன் என்று அவனுக்கு பெயர். அவன் மட்டும் ஓடி போய் ராவணனிடத்தில் நடந்த கதை முழுக்க கூறுகிறான். ராவணா, உன் ஜனஸ்தானம் அழிந்தது. 14,000 பேர் உன்னோடு இருப்பவர்கள், நீ சொல்படி கேட்பவர்கள், உன் ஆணையை நிறைவேற்றுபவர்கள் இறந்தார்கள். அகம்பனன். அகம்பனன்னா பெயர் காரணம் பார்க்க வேண்டும். கம்பனம் நடுக்கம். அகம்பனன் நடுக்கமே இல்லாதவன். நிஜந்தானே? பிறந்த போதே அவன் பெற்றோர் இவனுக்கு அகம்பனன், நடுக்கம் இல்லாதவன் பேர் வச்சிருக்கார்கள். எவ்வளவு நடுக்கம் இல்லாமை, எவ்வளவு தைரியம் இருந்தால் ராவணன் முன்னால் போய் நின்று கொண்டு ராமனின் பெருமை பேசுவான். அதுக்கு நடுக்கம் இல்லாம நிற்கணும் இல்லையா? அப்படிதான் ராவணனிடத்தை பேசுகிறான். 31வது சர்க்கம். ஸ்வரமானஸ்ததோ கத்வா ஜனஸ்தானாத் அகம்பனஹ பிரவிஷ்ய லங்காம் வேகேன ராவணம் வாக்கியம் அப்ரவீத் ஜனஸ்தான ஸ்திதா ராஜன் ராட்சசா பகவோ ஹதாக கரஷ்ச நிகத சங்கே கதஞ்சித் அகமாகதா. நான் மட்டும் எப்படியோ தப்பித்து வந்து விட்டேன். கரன், தூஷணன், திரிஷிரா 14,000 பேரும் இறந்து போனார்கள். நான் மட்டும் வந்தேன் என்று கூறினான். கதஞ்சித் அகமாகதா. வேடிக்கையா சொல்லுவார்கள். ராவணன் உடனே என்ன கேட்கணும்? ஓ, 14,000 பேர் போயிட்டார்களா? எதனால்? யார் கொன்றார்கள்? என்ன அநியாயம்? இதெல்லாம் கேட்கணும் இல்லையா? ஆனா அவன் புத்தி எப்படி வேலை செய்து பாருங்க. மொத்த பேரும் போயிட்டார்கள். அகம்பனா, நீ மட்டும் எப்படி தப்பித்து வந்தாய்? நீயும் போயிருக்க வேண்டியதானே? இதுதான் அவனுடைய கேள்வி. அகம்பனன் பதில் சொல்றார். நான் மூலையிலே ஒரு புடவை கிடந்தது, அதை எடுத்து சுத்தி கொண்டேன். என்னை பெண் என்று நினைத்து ராமன் அடிக்காமல் விட்டான். தப்பித்து ஓடி வந்து விட்டேன். இப்படி ராவணனிடத்திலே கதை கூற அகம்பனபுவாச்சேதம் நிர்தஹன்னிவ தேஜசா தேன பீமம் ஜனஸ்தானம் ஹதம் மம பராசுனா. என் எதிரி யார்? இந்திரனா, சந்திரனா, குபேரனா, பிரம்மாவா? இவர்களாரும் இந்த அட்டூழியத்தை செய்ய தயங்குவார்கள். அப்போது புத்திரோ தசரதஸ்யாஸ்தே சிம்ஹ சன்னனோ யுவா ராமோ நாம மகாஸ்கந்தா விருத்தாயத மகாபுஜா. என் அழகா ராமனின் பெருமையை அகம்பனன் பேசும் கட்டம். ராமனுக்கே ஒரு பெருமை உண்டு. சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகி. சத்ருக்கள் கூட கொண்டாடக்கூடிய பெருமை பெற்றவன். இது சத்ரு அகம்பனன். ஆனா அவர் இப்ப கொண்டாடுறாரே. அவர் கூறுகிறார், நீ சொல்லும் இந்திரனோ, சந்திரனோ, குபேரனோ, வருணனோ யாரும் உன்னுடைய ஆட்களை கொல்லவில்லை. தசரதனுடைய திருமகன், அதே போல் ஜானகியினுடைய மணவாளன், ஜனகனுடைய மருமகன் ராமச்சந்திரன், அவன் தான் இத்தனை பேரையும் அழித்தான். சிம்ஹ சம்ஹனனோ யுவா. சிங்கத்தை கூட ஜெயிப்பான், ஆணையும் பிளப்பான். ராமன்னு பெயர். பெருந்தோளினன், பரந்த மார்பு படைத்தவன், கருத்த நிறத்தனன், பெரும் கீர்த்தி உடையவன். சீமான் அதுல்யபல விக்கிரமக. அவனுக்கு துலமான சமமான பலமோ தேஜஸோ
எங்கும் கண்டதில்லை. ஹதஸ்தேன ஜனஸ்தானே கரச்ச சகதூஷண, உன் ஜனஸ்தானத்தில் கரன் தூஷணன் ஆகிய அனைவரும் அவனால் கொல்லப்பட்டார்கள். தஸ்யானுரூபோ பலவான் ரக்தாட்சோ துந்துவிஸ்வனா கனியான் லக்ஷ்மணோ பிராதா ராகாச நிபானனா. அதோ அவன் கூடவே இருக்கக்கூடிய அவன் தம்பி லக்ஷ்மணன்னு பெயர். இவனுக்கு நிகரான சாமர்த்தியம் படைத்தவர். ஒரே வித்தியாசம், ரெண்டு பேரும் பார்த்தா அச்சில வார்த்தாப்பில் இருப்பார்கள். ஆனா இவர் கருப்பு, அவர் சிவப்பு. அது ஒண்ணுதான் எனக்கு வித்தியாசம் கண்டப்பட்டது. சர்ப்பா பஞ்சானனா பூத்வா பக்ஷயந்தி ஸ்ம ராட்சசான். அவன் அம்பு விடுகிறான், ஆனா வரும்போது அது அம்பாக இருப்பதில்லை, 5 தலை நாகப்பாம்பாக மாறி பிடுங்குகிறது. அவன் ஒரு அம்பு விட்டால் அது அம்பாக இருப்பதில்லை, பெரும் காட்டு தீய போல வந்து கருவுகிறது. ராமனுடைய அம்பு கண்டு நடங்கி இருக்கிறேன். அப்போது ராவணனுக்கு கோபம் வந்து எழுந்திருந்தான். அகம்பன வச்சஸ்ருத்வா ராவணோ வாக்கியம் அப்ரவீத் கமிஷ்யாமி ஜனஸ்தானம் ராமம் ஹந்தும் சலக்ஷ்மணம். உடனே கோபத்தோடு எழுந்திருந்தவர், இப்போதே ஜனஸ்தானம் செல்லுகிறேன், ராமன் லக்ஷ்மணன் ஆகிய இருவரையும் அழித்து விடுகிறேன், இது சூழ் என்று சொல்லி புறப்பட்டார். அசாத்திய குபிதோ ராமஹ விக்ரமேண மகாயசாக நஹிராமோ தசக்ரீவ சக்யோ ஜோதும் ரணே துவயா. மெதுவா அவன் நல்லது சொல்றான். அகம்பனன், எனக்கு தெரிஞ்சு நீ ஜெயித்து விட முடியாது, இது நடக்காது. மேரே அவனோடு போரிட்டு நீ ஜெயிக்க மாட்டாய். ரக்ஷசாம்பாபி லோகேன ஸ்வர்கை பாபஜனைரிவ நதம் வத்தியமஹம் மன்னே சர்வைஹி தேவாசுரைரபி. தேவர்கள் அசுரர்கள் அரக்கர்கள் மொத்த பேர் கூடினாலும் அவனை அழிக்க முடியாது. ஒன்னு செய், வஞ்சகமாகத்தான் முடிக்கணும். சதி திட்டம் கூறுகிறேன் கேள். பாரியா தஸ்யோத்தமா லோகே சீதா நாம சுமத்தமா. அழகான அவனுடைய மனைவி சீதை என்று உலகத்தில் கொண்டாடப்படுகிறாள். நைவதேவீன கந்தர்வி நாப்சரானச்ச பன்னகி. தேவர்களோ கந்தர்வர்களோ எந்த தெய்வ பெண்ணோ கந்தர்வ பெண்ணோ நாகலோகத்து பெண்ணோ யாரும் அழகில் அவளுக்கு சமானமாக மாட்டார்கள். தஸ்யாபஹர பாரியாந்தம் தம் பிரமச்ச மகாவனே சீதையாரகிதோ ராமஹ நச்சைபகி பவிஷ்யதி. அவளை உன் மனைவியாக நீ திருடி கொண்டு வந்து விடு, அவளை அபகரித்து விடு. அவளை இழந்தால் ராமன் உயிரோடு இருக்க மாட்டான். அது ஒன்றுதான் வழி. போ ராவணா என்று அகம்பனன் கூற ராவணன் யோசிக்க ஆரம்பிக்கிறார். சதூரேச்ச ஆசிரமம் கத்வா தாட்டகேயம் உபாகமது மாரீச்சேனார்ச்சிதோ ராஜா பக்ஷபோஜைர் அமானுஷைகி. உடனே சிந்தித்தவன், இதற்கு சரியா உதவக்கூடியவர் மாரீச்சன், தாட்டகையினுடைய மகன். ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடி பார்த்திருக்கோம். ராமன் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காத்து கொடுத்த போது மாரீச்சனை கொல்லாமல் ஓட்டிவிட்டார், சுபாகுவை ஒழித்து விட்டார்னு கதை பார்த்திருக்கோம். அந்த தாட்டகையினுடைய மகன்கள் தான் மாரீச்சன் சுபாகு. இப்போதும் அதுல மாரீச்சனைத்தான் உதவி கேட்டு ராவணன் செல்கிறான். ஆரக்ஷோமே ஹதாஸ்தாத ராமேண அக்லிஷ்டகாரிணா ஜனஸ்தானம் அவத்தியம் தத் சர்வம் யுதி நிபாதித்தம். அப்ப ராவணன் போய் பேசுறார், உன்னுடைய தாயை கொன்ற ராமன் இப்போது என் கூட பிறந்தவர்களை எல்லாம் கொன்று விட்டான், பழி தீர்த்தே தீர வேண்டும், அதற்கு நீதான் உதவ வேண்டும். வா, உன்னால் வைத்துக் கொண்டுதான் ராமனை அழிக்கப் போகிறேன், எப்படியாவது திட்டம் தீட்டி ஒழிப்போம். இதை கேட்ட உடனே எனக்கு சிரிப்பதா அழிவதா தெரியவில்லை. மாரீச்சன் கூறுகிறார், ஆख्याता கேனவா சீதா மித்திர ரூபேண சத்ருனா தயா ராட்சச சார்தூல கோண நந்ததி நந்திதா. யார் உனக்கு இந்த கெட்ட உபதேசம் பண்ணவர்? நீ அழியணும்னு ஆசை இருக்கிறவன் தான் சீதையை அபகரித்துவான்னு உனக்கு சொல்லி இருக்கிறான். உன் நல்வாழ்க்கையில் யாருக்கோ விருப்பம் இல்லை ராவணா, நீ அழிஞ்சு போடணும்னு திட்டம் போடுறான். அதனாலதான் சீதையை தூக்கின்னு வர சொல்றா. ஏன்னா நீ சீதையை தூக்கி வந்து உயிரோடு இருக்க முடியாது. கர்மணானேன கேனாசி காபதம் பிரதிபாதிதா. சொன்னவன் உன்னை அறிந்து சொன்னானா தன்னை அறிந்து சொன்னானா? இது நடந்தா என்ன அனர்த்தம் விளையும், எவ்வளவு தீங்கு நடக்கும்னு புரிஞ்சுதான் சொல்லியிருக்கார்களா? யாரோ முட்டாள்தனமா உளறிருக்கார்கள். ராவணா அதில் காதல போட்டுக்காதே. சாபாபகாரே உஜவேக பங்கே சரோர்மிமாலே சுமஹாரயோதே ந ராமபாதால முகேதி கோரே பிரஸ்கந்தித்தும் ராட்சச ராஜ யுக்தம். ராமனை அழிப்பதற்கு எந்த வில்லும் இல்லை, அம்பும் இல்லை, தண்ணீரும் இல்லை, நெருப்பும் இல்லை, எதுவும் ராமனை அழிக்காது. அவனுடைய ஓரோரு அடியும் நான் பட்டிருக்கேன். எந்த வயசு ராமன்? 12 வயசு ராமனுடைய அடியே கதற கதற ஓடி வந்திருக்கேன். இப்ப ராமனுக்கு வயசு 38, 39. இப்ப அடிக்கிற அடி தாங்கவே முடியாது ராவணா, ஒழுங்கா ஊர் போய் சேர் என்று கூறினான். ராவணனும் அதை கேட்டு கொண்டு திரும்பிவிட்டார். ஏவமுக்தோ தசக்ரீவா மாரீச்சேனச ராவணா
ஞவத்தத புரியும் லங்காம் விவேச கிருகோத்தமம். சரி, இவன் நல்ல வார்த்தை சொல்றான்னு திரும்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் கதை திருப்பத்தை தான் கேட்க வேண்டும். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.